சாதிவாரி கணக்கீடு எடுத்து சாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று சமூக நீதிக்காக நாம் போராடுகிறோம். ஆனால் விவரம் தெரியாமல் மேல் ஜாதியினருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சி நடத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை எதிர்க்கிறது. இதில் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதாவில் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டு அதை ஆதரிக்கிறார்கள். சாதிவாரி கணக்கீடு எடுப்பதை காங்கிரஸ் கட்சி அதனுடைய குறிக்கோளாக வைத்திருக்கிறது. கண்டிப்பாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் சாதிவாரி கணக்கீடை நாங்கள் அமுல்படுத்துவோம். அண்டை மாநிலமான தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில் 50% இடஒதுக்கீடு தான் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதை சிந்தித்து பார்த்து அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விரோத போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தார்கள். பல பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். மகிழ்ச்சி. ஆனால் மாநில வளர்ச்சிக்காக அவர் என்ன செய்யப் போகிறார் என்பது சம்பந்தமாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. பத்திரிகைகளில் பேட்டியும் கொடுக்கவில்லை. எதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே வந்தார்? புதுச்சேரி மாநில மக்களுக்கு அதனால் என்ன பலன் என்றால் வெறும் பூஜ்ஜியம்தான். புதுச்சேரி மாநிலத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற மாநில சுயாட்சி, நிதி பற்றாக்குறை, மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்ப்பது, சிறப்பு நிதி மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்பது, கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது, ரேஷன் கடைகளை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு அரிசி போட வேண்டும் என்பது, மின்சாரத்துறை தனியார் மயத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பது, இது மக்களுடைய பிரதான கோரிக்கை. அதை பற்றி அவர் செவிசாய்க்கவில்லை. ஏற்கனவே புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக நான் முதலமைச்சராக இருந்தபொழுது மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ற அமைப்பு சென்னையில் இருந்து வந்து ஆய்வு செய்தார்கள். அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நிதியமைச்சருடைய அதிகாரிகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்து அதிகாரிகளை அனுப்பினார்கள். 2 அமைப்புகளும் புதுச்சேரிக்கு முறையாக 4500 கோடி ரூபாய் மத்திய அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரிக்கு கிடைப்பதோ 2300 கோடி ரூபாய். மத்திய அரசு புதுச்சேரி மாநிலத்தை வஞ்சிக்கிறது. இதற்காகத்தான் மத்திய நிதி கமிஷனில் புதுச்சேரியை சேர்க்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிறோம். எதற்கெடுத்தாலும் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசை கையேந்த வேண்டிய நிலை புதுச்சேரி மாநில மக்களுக்கு இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மரியாதை இல்லை. ஏன் முதலமைச்சராக இருக்கிறோம், அமைச்சர்களாக இருக்கிறோம் என்ற கேள்விக்குறி தினமும் மக்கள் மத்தியிலே எழுந்து வருகிறது. முடிவெடுத்து அந்த முடிவுகளை நிறைவேற்றுகின்ற அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. ஆகவேதான் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கேட்கிறோம். ஆனால் மத்தியில் உள்ள உள்துறை அமைச்சராக புதுச்சேரியை தங்களுடைய கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்கும் கோரிக்கைகளை எல்லாம் நிராகரிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.